இயற்கைசார் தீர்வுகள் ஐயூசிஎனால் வரையறுக்கப்பட்டுள்ளபடி இயற்கை மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க, நிர்வகிக்க மற்றும் மீட்டெடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை குறிக்கிறது. இந்நடவடிக்கைகள் சமூக சவால்களை எதிர்கொள்ளும் போது மக்கள் மற்றும் பல்லுயிர் தன்மைக்கும் பயனளிக்கின்றன. 2020ஆம் ஆண்டில் பல்வேறு துறைகள் மற்றும் பிராந்தியங்களின் நிலையான மற்றும் நம்பகமான இயற்கைசார் தீர்வுகள் செயல்படுத்துவதற்கான வலுவான ஆதார அடிப்படையிலான கட்டமைப்பை வழங்க ஐயூசிஎன் உலகளாவிய தரநிலைகளை அறிமுகப்படுத்தியது. இந்த தரநிலைகள் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் பொருந்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கின்றது. ஐயூசிஎன் தரநிலைகள் 8 முக்கியமான அளவுகோல்கள் மற்றும் 28 குறிகாட்டிகளையும் கொண்டுள்ளது. அவை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற, சமூக ரீதியாக நன்மை பயக்கவும் பொருளாதார ரீதியாக சாத்தியமான இயற்கைசார் தீர்வுகளை எட்டவும் உதவுகின்றது. மேலும் ஒவ்வொரு அளவுகோலும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை மதிப்பிடவும் உதவுகின்றது. அளவுகோல் 1. இயற்கைசார் தீர்வுகள் சமூக சவால்களுக்கு திறம்பட தீர்வளிக்கிறது. இந்த அளவுகோல் உணவு பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார மேம்பாட்டை ஆதரிக்கும். அதே வேளையில் காலநிலை மாற்றம், பேரிடர் ஆபத்து, பல்லுயிர் இழப்பு மற்றும் மாசுபாடு போன்ற முக்கிய சமூக சவால்களை இயற்கைசார் தீர்வுகள் மூலம் நிவர்த்தி செய்வதையும் உறுதி செய்கிறது. மேற்கூறிய இந்த பிரச்சனைகளினால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் பங்கேற்பின் மூலம் இப்பிரச்சனைகள் புரிந்து கொள்ளப்பட்டு தகுந்த தீர்வுகள் அளிக்கப்பட வேண்டும். இது அளவுகோல் 5 உடன் இணைக்கப்பட்டுள்ளது. அளவுகோல் 2. இயற்கைசார் தீர்வுகள் சுற்றுச்சூழல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சார அமைப்புகளின் கண்ணோட்டத்தை உள்ளடக்கியது. இந்த அளவுகோல் சுற்றுச்சூழல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சார அமைப்புகளுக்குள் உள்ள சிக்கலான மற்றும் நிச்சயமற்ற தன்மையை இயற்கைசார் தீர்வுகள் கருத்தில் கொள்வதை உறுதி செய்கிறது. அளவுகோல் 3. இயற்கைசார் தீர்வுகள் பல்லுயிர் நிலையில் நேர்மறையான மாற்றத்தையும் சுற்றுச்சூழல் ஒருமைப்பாட்டையும் ஏற்படுத்துகிறது. சமூக சவால்களை எதிர்கொள்வதில் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பங்கை இயற்கைசார் தீர்வுகள் அங்கீகரித்து சுற்றுச்சூழல் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும். இயற்கைசார் தீர்வுகள் நீண்டகால மீள்தன்மையையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்வதற்காக சுற்றுச்சூழல் செயல்பாடு மற்றும் பல்லுயிர் இணைப்பை மேம்படுத்தவும் வேண்டும். அளவுகோல் 4. இயற்கைசார் தீர்வுகள் நிதி மற்றும் பொருளாதார ரீதியாக சாத்தியமானவை. இயற்கைசார் தீர்வுகள் நிலையானதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்க, அவை நிதி ரீதியாக சாத்தியமானவையாகவும் பொருளாதார ரீதியாக நியாயமானவையாகவும் இருக்க வேண்டும். நிதி சாத்தியக்கூறு என்பது முதலீட்டை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் மூலதனம், செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட நீண்டகால செலவுகளை ஈடுகட்டுவதும் ஆகும். அளவுகோல் 5. இயற்கைசார் தீர்வுகள் என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய வெளிப்படையான அதிகாரமளிக்கும் நிர்வாக செயல்முறைகளை அடிப்படையாக கொண்டது. இந்த அளவுகோல் இயற்கைசார் தீர்வுகளை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்ட அனைத்து பங்குதாரர்களையும் உரிமைதாரர்களையும், குறிப்பாக பழங்குடி மக்கள், உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை அடையாளம் காணவும் மதிக்கவும் உள்ளடக்கவும் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அவர்களின் பங்கேற்பு இயற்கைசார் தீர்வுகளின் செயல்பாடு காலம் முழுவதும் அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும். இயற்கைசார் தீர்வுகள் சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளுக்கு இணங்க வேண்டும். குறிப்பாக பழங்குடி மக்களின் சமூக உரிமைகளை பாதுகாப்பவையாக சட்ட பொறுப்புகள் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். அளவுகோல் 6. இயற்கைசார் தீர்வுகள் பல நன்மைகளை தொடர்ந்து வழங்குவதில் ஏற்படும் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத தாக்கங்களுடன் தங்கள் முதன்மை இலக்குகளை அடைவதை சமமாக சரி செய்ய முயல்கிறது. இயற்கைசார் தீர்வுகளால் பலருக்கு பல நன்மைகளை வழங்க முடியும், ஆனால் சில குழுக்களுக்கு பாதகமாகவும் இருக்கலாம். உதாரணமாக, வன மறுசீரமைப்பு நகர்ப்புற பயன்பாடுகளுக்கு உதவக்கூடும். அதே நேரத்தில் வனத்தை சார்ந்த சமூகம் வனத்தை அணுகுவதை கட்டுப்படுத்துகிறது. ஆக, யார் ஆதாயம் அடைகிறார்கள் அல்லது இழக்கிறார்கள் என்பதை அடையாளம் காண்பது நியாயத்தையும் வெற்றியையும் உறுதி செய்வதற்கு முக்கியமாகும். இத்தகைய பரிமாற்றங்களை நிவர்த்தி செய்வது பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பாதுகாக்கிறது, மேலும் நியாயமான அனைத்தையும் உள்ளடக்கிய இயற்கைசார் தீர்வுகளின் விளைவுகளை ஆதரிக்கிறது. அளவுகோல் 7. இயற்கைசார் தீர்வுகள் ஆதாரங்களின் அடிப்படையில் தகவமைப்பு ரீதியாக நிர்வகிக்கப்படுகிறது.
இந்த அளவுக்குள் நிச்சயமற்ற தன்மையை நிவர்த்தி செய்வதற்கும் சுற்றுச்சூழல் அமைப்பின் மீள்தன்மையை பயன்படுத்துவதற்கும் இயற்கைசார் தீர்வுகள் தகவமைப்பு மேலாண்மையை ஏற்றுக்கொள்வதை உறுதி செய்கிறது. சுற்றுச்சூழல் அமைப்புகள் சிக்கலானவையும் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பதாலும் நமது அறிவியல் மற்றும் பாரம்பரிய அறிவை பயன்படுத்தி தொடர் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு என்பது அவசியமாகிறது. தகவமைப்பு மேலாண்மை இயற்கைசார் தீர்வுகளை அதன் வாழ்க்கை சுழற்சி முழுவதும் பொருத்தமானதாக வைத்திருக்கிறது, மேலும் பயனற்ற வீணான முதலீடுகளின் அபாயத்தை குறைக்கிறது. அளவுகோல் 8. இயற்கைசார் தீர்வுகளின் அமலாக்கம் நிலைத்தன்மை மற்றும் பிரதான செயல்படுத்தும் நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு பங்களிக்கிறது. இந்த அளவுகோல் இயற்கைசார் தீர்வுகள் நீண்டகால நிலைத்தன்மை, அளவிடுதல் மற்றும் பிரதிபலிப்புக்காக திட்டமிட்டிருப்பதை உறுதி செய்கிறது. வெற்றி என்பது நில உரிமைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆளுகை, நிதி ஊக்கத்தொகை மற்றும் சமூக நீதி போன்ற சூழ்நிலைகளில் செயல்படுத்துவதை பொறுத்தது. இயற்கைசார் தீர்வுகள் செலவு செயல்திறனை நிரூபிக்க வேண்டும், கொள்கைகள் மற்றும் மேம்பாட்டு இலக்குகளுடன் ஒத்துப்போகவும் வேண்டும், மேலும் துறைகள் மற்றும் பிராந்தியங்களில் பரந்த அளவில் ஏற்றுக்கொள்வதற்கான முறையான ஆதரவை ஊக்குவிக்க வேண்டும்.